நானும் அம்மாவும் சேர்ந்து தான் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம் சென்னையில் பெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தேடி இது பண்ணுறதுக்கு. அப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ட்வின் வில்லாஸாக கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாசிபிளாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பிரபாஸ் சாரை கேட்குறப்ப சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு பூமி பூஜை போட்ட அன்னிலேருந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு நிற்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துல கிடையாது. ஆமாம். ஸோ A to Z எல்லாமே பார்த்துட்டது வந்து விஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷனும் அவரோட கூட அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணதும் என் தங்கச்சி பையன் ஹரிஹரன் தான். இந்த டிசைன் வந்து இவங்களோட ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு மணிவாக்கம் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் இருந்தது. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த டிசைன் அப்படியே நம்ம வீட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி நல்ல ஃபினிஷிங் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவங்க ஒர்க் பண்ணுற விதம் சுற்றி எந்த வேர்டை சுற்றினா கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட், கிளைண்ட் டேஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷனோட சர்வீஸ் வந்து எப்பயுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரபாஸ் சார்ட்ட வரேன், இதை பண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா எடுத்துட்டோம், ரொம்ப டைட்டாக இருக்குது, இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பெரிய ஷாக் எனக்கு. நாங்கள் ஒரே வார்த்தை ரஃப் அண்ட் டஃபாக அந்த இடத்துல டேம் ஷோராக சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒரு கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டாக இந்த ஒரு 23 வயசு பையனோட ரெக்குயர்மெண்ட்டை பார்த்து இந்த ஒரு 2 வீடை பார்த்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்ததுல ரொம்ப தேங்க்ஸ் சார் பிரபாஸ் சார். எப்படி கேட்டாங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் யூடியூப் பார்த்தா விஆர்சிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த விஆர்சி. இந்த வீடு நம்ம வண்டலூர் நியர்பையில் உள்ள முடிச்சூரில் தான் கட்டி கொடுத்துருக்கோம். நம்மளோட நிறுவனத்தில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கிளைண்டோட ரெக்யூர்மெண்ட், கிளைண்டோட நீடு. ஸோ இதெல்லாம் நம்மளோட கிளைண்ட்டுமே இந்த வீடியோவில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். புதுசாக நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு புதுசாக வீடு கட்ட போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு 40க்கு 70. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரித்து ஒரே மாதிரி 2 வீட்டையுமே கட்டி கொடுத்துருக்கோம். ஒரே ஃபேமிலியில் உள்ள 2 பர்சனுக்கு தான் இந்த வீடு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மேலே வந்து ஓப்பன் டெரஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு பார்த்திங்கன்னா 17க்கு 56. டோட்டலாக இந்த வீட்டில் 3 பெட்ரூம் கொடுத்து ஒரே மாதிரி பிளான் பண்ணி நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் 2 வீட்டையுமே. இந்த வீட்டில் நம்ம கிளைண்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒர்க்குமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நான் சொல்கிறத விட நம்மளோட கிளைண்டே சொல்லுவாங்க, வாங்க கேட்கலாம். வணக்கம், என் பேர் ரமேஷ். நான் ஒரு NRI. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு தாட் இருந்தது. ஸோ அந்த தாட்டை நிவர்த்தி பண்ணுற விதமாக எனக்கு தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் அமைஞ்சிது பட்ஜெட்டில். அதே மாதிரி என் சிஸ்டருக்கும் ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் கட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் வந்து அந்த இடத்த வாங்கி 2 பேரும் பிரித்து வில்லா டைப்பில் ஒரு 2 வீடு கட்டினோம். ஆளுக்கு ஒரு வீடு. சரிங்களா? இது வந்து என் தங்கச்சி பையன், பேர் ஹரிஹரன். ஹாய் ஆல், வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் அம்மாவும் சேர்ந்து தான் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம் சென்னையில் பெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தேடி இது பண்ணுறதுக்கு. அப்படி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2024 வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம சைட்டில் வந்து பில்டிங் ஆரம்பித்தோம். அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி போச்சு. இப்போ Jan 2025 வந்துருச்சு. 2 வீடியும் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ மாமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க பிளான் போட்டு கொடுத்தப்ப இது எப்படி சார் பாசிபிள் ஆகும், ஏன்னா இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி அகலம் 70 அடி நீட்டு. இதில் 2 ட்வின் வில்லாஸாக கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாசிபிளாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பிரபாஸ் சாரை கேட்குறப்ப கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஜி அப்படின்னு சொல்லி நம்மளை எடுத்துகிட்டு வந்து இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 ட்வின் வில்லாஸு இந்த ஏரியாலே வரப்போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த ட்வின் வில்லாஸ் தானே எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக வந்துடுச்சு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்வின் வில்லாஸாக கட்டியிருக்கோம் அப்படின்றது நினைக்கிறேன்.
அதான் ஸோ அதுவும் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் நேம் வச்சார், வில்லா 1 வில்லா 2 அப்படின்னு நீங்கள் நேம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாமாவுக்கு ஸ்ரீ காமாட்சி நிவாசனும் நம்ம வீட்டுக்கு ஸ்ரீ வெங்கட நிவாஸ் அப்படின்னும் நம்ம வந்து நேமிங் பண்ணியிருக்கோம். இன்னும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இன்னும் சூப்பராக சார் நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாங்க உள்ளே பார்ப்போம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு பூமி பூஜை போட்ட அன்னிலேருந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு நிற்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துல கிடையாது. ஆமாம். ஸோ A to Z எல்லாமே பார்த்துட்டது வந்து விஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷனும் அவரோட கூட அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணதும் என் தங்கச்சி பையன் ஹரிஹரன் தான். இதை வந்து நான் முக்கியமாக இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்னு நான். ஸோ எப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக சென்னையில். நான் இருக்கிற இடம் வந்து இந்த லொக்கேஷன் வெஸ்தாம்பரம்லேருந்து வேற ஒரு இடத்துல இருக்கேன். நான் நார்த் சென்னையில் ஆக்சுவலாக இதுக்கு ப்ரீவியஸாக இருந்தேன். அங்கேருந்து எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஒரு வாட்டியும் பைக் வந்து 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்து இந்த சைட்டோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பார்ப்பேன். அதுக்குள்ள மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே என்னதான் அப்டேட் நடந்திருக்கு அப்படின்றத இவங்க வாட்ஸ்அப் குரூப் அண்ட் நம்ம கிட்ட போஸ்டடாகவே வச்சுருப்பாங்க, என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் இருக்குது, என்னென்ன டவுட் அப்படின்றத. இன்ஃபேக்ட் நம்ம சைட்டில் இல்லைனாலுமே நம்ம கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுபடி தான் ஒன்றுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மூவ் பண்ணுறாங்க. லைக் ஒன்று பண்ணிவிட்டு இது பண்ணியாச்சு, இதுதான் ஆஸ் பர் ஸ்கோப் அப்படின்னு இல்லாமல் நம்ம கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை கேட்டுன்ட்டு அப்புறம் தான் வந்து இவங்க ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போகிறாங்க. நம்ம கட்டி கொடுக்குற வீடு ஒரு கிளைண்ட்டுக்குமே ஒரு லட்சியம், கனவு, ஆசை. ஸோ அதனால் நம்மளோட கிளைண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணுறாங்க. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுற பூமி பூஜை போடுற அன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கோ அதே ஆசை வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வீட்டை நம்ம கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது நம்ம சொல்கிறத விட கிளைண்ட் பேசுகிறதுலேருந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஸ்டேஜுமே. ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னியுமே இருந்தது இந்த ஒரு 1.5 வருஷம். இந்த இடம் வந்து 40க்கு 70 சைஸு. இந்த இடத்துல வந்து 2 வில்லா வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து விஆர்சி டீமோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நான் இல்லை என் தங்கச்சி பையனும் எங்கள் மிஸ்ஸஸும் போய் விஆர்சி டீமோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பிளான் போட்டு கொடுத்து எலிவேஷனை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எலிவேஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் கடைசி வரைக்கும் அடமெண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, எலிவேஷனில் என்ன போட்டு கொடுத்தாங்களோ எங்களுக்கு அதே தான் வேணும், அதில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே கான்செப்டில். ஏன்னா அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க எலிவேஷனை. கரெக்ட். எங்களுக்கு அதே மாதிரி வேணும்னு நாங்கள் சண்டை போட்டு ஒரு விஷயத்துலையும் சின்ன ஆல்ட்ரேஷனை சொல்லி அதை அப்படியே கரெக்டாக பண்ணி வாங்கிட்டோம். இது வந்து என்னோடய சிஸ்டர். பக்கத்தில் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு. அவங்க வீடு இது, என்னோட வீடு இது. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வீட்டை கட்டியிருக்கோம். ஸோ இதான். ஸோ இது வந்து ஸ்ரீ வெங்கட நிவாஸ். அண்ட் அதான் ஃபைனலி ட்ரீம் ஹோம் வந்து எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் ஆகிடுச்சு. ட்ரீம்ஸ் கம்ஸ் டு ட்ரூ. ட்ரீம் கம் மொமெண்ட்டாக தான் இருக்குது. இந்த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு வந்து 40க்கு 70. ஸோ நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோம். வீட்டோட 2 சைடும் பார்த்திங்கன்னா 1.5 அடி செட்பேக் கொடுத்துட்டு நம்ம இந்த வீட்டை வந்து 17க்கு 56 சைஸில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா பிரபா சார். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்ஜினியர் எங்கள் சைட்டுக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கள் சைட்டை ஆரம்பிக்கிறப்ப இங்கே மன்னிவாக்கம்னு இவங்க ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த விஆர்சியோட க்ரோத்துமே செம்மையாக இவங்களோட சக்ஸஸ் மீட்டு எல்லாத்தையுமே நான் ஒன்றா இந்த இயர் 2025 நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்போ தான் இவங்களோட ஆஃபீஸும் ரீசெண்டாக எங்களோட சைட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆச்சு. அதுவுமே இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருந்தது. இன் கேஸ் ஆஃப் எனி அசிஸ்டன்ஸ் ஆர் ஹெல்ப்னா நம்ம உடனே அப்ரோச் பண்ணலாம். லைக் இங்கேருந்து எங்களோட சைட்லேருந்து ஒரு 10 minutes தான் இவங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷனு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சொல்லணும்னா என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பிளான் டிசைன் போட்டு அக்ரிமெண்ட் A to Z பண்ணது கிருபநாதன் அப்படின்றவர். கிருபநாதன் போட்ட அந்த ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிள் எலிகண்ட்டாக இருந்தது எனக்கும் என் மாமாவுக்கும் ஆக்சுவலாக. அதையும் கேட்டாங்க, சார் ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணலாமா, வேறு ஏதாவது இன்னும் எலைட்டாக போகலாமா, லைக் ஏதாவது அக்ரலைட் வச்சு சம் மாடர்ன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாமான்னு. நாங்கள் பார்த்தது இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 ஃப்ரண்ட் எலிவேஷனுமே வந்து சிம்பிள் எலிகண்ட்டாக அந்த டெக்ஸ்சர் பட்டி அண்ட் அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் டைலை வந்து மேட்ச் பண்ணி
நம்மளோட கிளைண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. இந்த வீட்டோட கிளைண்ட் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதனால நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்போம். வந்து மேட்ச் பண்ணி அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் டிசைனு இதையும் மேட்ச் பண்ணி ஃபைனல் அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. அண்ட் ஸோ அதனால என்னோட பர்சனல் தேங்க்ஸ் வந்து நான் கிருபநாதன் பிரபா சார் கண்டிப்பாக நான் சொல்லி ஆவேன் இந்த ஒரு ஜேர்னி இதை. அப்புறமா வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் முடிஞ்சு தான் நம்மளோட எவர்கிரீன் சைட் இன்ஜினியர் வந்தார் உள்ள, பாலாஜி அப்படின்ற சைட் இன்ஜினியர். ஸோ அவர் தான் இந்த ஜேர்னியில் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 70 to 75% இப்போ ஹேண்ட் ஓவர் சண்டை போட்டு நாங்க ஒரு விஷயமும் இப்படி வேணும். நான் வந்து யூஎஸ்ல இருப்பேன், எனக்கு வந்து டே டைம்னா இவங்களுக்கு நைட்டு, இவங்களுக்கு பகல்லாம் எனக்கு நைட்டு. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எனக்கு கேப் ரொம்ப இருந்தது. இவரும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். எனக்கும் என்னோட லீவ் அன்னைக்கு டே ஆஃப் அன்னைக்கு மட்டும்தான் நான் இவங்களோட கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தது. இருந்தாலும் எங்களோட எல்லா விதமான ரெக்குயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த இடம் வந்து எங்களோட ட்ரீம் ஹோம் வந்து அமைஞ்சிருக்குங்கிறது வந்து நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இது ரொம்ப ஒரு நோட் பண்ணுற விஷயம், பிடிச்ச விஷயம் அப்படின்னா கூட லைக் நமக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவாங்க எவ்ரி வீக் எவ்ரிடே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ். இது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொடுத்துருக்க பெட்ரூம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி, பேக்கில் ஒரு பால்கனி இருக்க மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் நம்ம ஒன்றுமே கிளைண்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வீக்கெண்டு தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்றதுனால நம்ம என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டாலுமே அந்த ரீஒர்க் வந்து நமக்காக பண்ணி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஃப்ரம் அந்த ரூஃப் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் போட்டதுலேருந்து டில் டேட் வந்து பாலாஜி சார் வந்து நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் நமக்கு பண்ணாங்க ஒரு சைட் இன்ஜினியராக. ஆக்சுவலாக இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த ஜேர்னி தான் அமைஞ்சது. பிளான் போட டிஸ்கஷன் பண்ணி உட்காரும்போது வந்து எங்களுக்கு வந்து வில்லா டைப் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ரூம், அப்புறம் டியூப்ளெக்ஸ் டைப்பில் மேலே 2 ரூம் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதே மாதிரி கீழே கிச்சன், இந்த பக்கத்தில் ஒரு ரூமு, பெரிய ஹாலு, இந்த டைப்பில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து பிளான் போட்டு கொடுத்தாங்க. இந்த வீட்டோட A to Z டிசைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எலிவேஷன்லேருந்து நம்ம லிவிங் ஏரியா, பெட்ரூம் அண்டு கிச்சன், மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அண்டு மேலே பர்கோலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு வீடு மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ ஒரு வீடை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடு நீங்கள் பார்க்க வேணாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம வில்லா 1 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸில் ஒரு முருகரோட டிசைன் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நம்ம வில்லா 1 நீங்கள் விலாக் எடுக்கிறப்ப தெரியும் அந்த ஒரு வேல் வச்சு அதில் அந்த மயில் அந்த டிசைன் வந்து இவங்களோட ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு மணிவாக்கம் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் இருந்தது. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த டிசைன் அப்படியே நம்ம வீட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி நல்ல ஃபினிஷிங் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வீடு கட்ட போகிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது, நீங்கள் போகிறீங்கன்னா அவங்களே தே வில் கைட் யூ. சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் 1 or 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த பிளானை வச்சுக்கோங்க, இந்த பிளானை வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு ஃபிட் பண்ண மாட்டாங்க. ஒன் சைஸ் ஃபிட் ஆல்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எப்பயுமே இந்த வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷனை நான் பார்த்ததில் இவங்க ஒர்க் பண்ணுற விதம் சுற்றி எந்த வேர்டை சுற்றினா கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட், கிளைண்ட் டெஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷனோட சர்வீஸ் வந்து எப்பயுமே இருக்குது. அப்படியே ஒரு ஐடி காரிடார், சோழிங்கநல்லூர், ஈசிஆர், OMR ஈசிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வில்லாஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி பார்த்துருப்பீங்க. இவங்க சொல்லி ஒரு ட்வின் வில்லாஸ் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் படி ஒரு 40-70 லேண்டுக்குள்ளே கட்டி கொடுத்ததுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ப்ரௌடு ஓனராக நான் சொல்லுவேன், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்வின் வில்லாஸ் வந்து விஆர்சி டீம்லேருந்து கட்டியிருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக ஒரு கிளைண்ட்ஸோ ஃபீமேல் கிளைண்ட்ஸ் வரப்போ கிச்சனை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. நம்ம வில்லா 1 அண்ட் வில்லா 2, அதாவது ஸ்ரீ வெங்கட நிவாஸ் அண்ட் ஸ்ரீ காமாட்சி நிவாஸ் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் சைஸ் நம்ம கேமராமேன் காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு. அந்த கிச்சன் சைஸை வந்து அட்மையர் பண்ணி கண்டிப்பாக நம்ம விஆர்சிட்ட சைட்டை கொடுக்குறப்ப நம்ம இந்த மாதிரி தான் கிச்சனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எங்களை கேட்குறாங்க, நீங்கள் எப்படி கிச்சன் இவ்வளோ பெருசு ஆக்சுவலாக பிளான் பண்ணீங்க, லைக் ஹால் சைஸும் கிச்சன் சைஸும் சேமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் சொன்னோம், எங்கள் ப்ரீவியஸாக 20 இயர்ஸாக இருந்த ரெண்டல் ஹவுஸு சரி, எங்கள் மாமியும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, அந்த கிச்சன் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ஸாக இவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக கன்ஜஸ்டடாக இருக்கும். ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு
ஈஸ் ஆஃப் குக்கிங்ன்ற ஃபீல் வந்து இந்த பாஸ்ட் இயர்ஸில் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க நின்று குக் பண்ணுறப்ப அந்த ஒரு ஃபினிஷிங், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸோடு அவங்க குக் பண்ணணுன்றத நாங்கள் வந்து மேக் ஷூர் பண்ணிட்டோம். நான், அப்பா, மாமா அதை விஆர்சி டீம்லேயே சொன்னோம். பிரபாசாரும் கண்டிப்பாக என்கிட்ட பேசுகிறாங்க எப்பயுமே சார் வந்து ஓகே ஜி பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஜின்னு தான் சொல்லுவார். அது படி ஃபினிஷிங்கும் வந்தது, அந்த கிச்சனும் அந்த அளவுக்கு சூப்பராக ஃபினிஷிங் வந்ததுன்னு சொல்லுவேன். நீங்களும் இன்ஃபேக்ட் இந்த vlogல பார்ப்பீங்க. ஸோ அதுதான் இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம சைட்டு வந்து நிறையா கிளைண்ட்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் எங்கள் சைட் இருந்தப்போ அப்பயுமே நிறையா கிளைண்ட்ஸ் வந்து ஐடியா இல்லாமல் வருவாங்க. அப்போ வந்து உங்களோட பிளாட் சைஸ் வந்து 20க்கு 60 இருக்கா, இல்லை 30க்கு 60 இருக்கா, அப்போ வந்து நம்ம சைட்டை பார்த்து ரெஃபரன்ஸ் காமிப்பாங்க. கான்டாக்டில் வந்து இன்ட்ரோ ஆனாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 ஃபஸ்ட்டு பிரபா சாரை யூடியூப்பில் வேற ஒரு சோர்ஸ் மூலிமா நாங்கள் விஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களோட அம்பத்தூர் சைட்டை பார்த்து அட்மையர் பண்ணி சூப்பராக இருக்குது கட்டினா. ஏன்னா அந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா 20 அடி அகலம் 60 அடி நீட்டில் கட்டியிருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வச்சு கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், இந்த கான்செப்ட் தான் ரைஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க வீரராக கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இந்த கான்செப்ட் கட்டினா இதே மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணி பண்ணணும்னு சார்கிட்ட பேசி, அப்போ தான் இந்த அம்பத்தூர் ஆஃபீஸ், மணிவாக்கம் ஆஃபீஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நானும் என்னோட நார்த் சென்னையில் இருந்தேன். அங்கேருந்து வேளச்சேரி ஜெயாநகரம் இங்கே மெயின் ஏரியாவில் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து பிரபா சாரே டேரெக்டாக இருந்து இன்ட்ரோ ஆனாங்க. பிரபா சார் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட சைட்ஸ்லாம் வந்து காமிக்கிறப்ப உங்கள் பிளாட் லொக்கேஷன் இந்த மாதிரி முடிச்சூரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மணிவாக்கமில் ஒரு சைட் இருக்குது, கண்டிகையில் ஒரு சைட் இருக்குதுன்னு அப்போ இருந்த சைட் இன்ஜினியர்ஸு இப்போ எப்படி இங்கே கிளைண்ட்ஸ் வராங்களோ, நாங்கள் ஒரு கிளைண்ட்டாக அந்த டைமில் ஒரு சைட்டாக விசிட் பண்ணி ஐடியாஸ்க்காக பார்த்ததில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு சைட்டு வீரராக கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா விமன்ஸ் நெஸ்ட்னு மணிவாக்கமில் போய் பார்த்தோம். விமன்ஸ் நெஸ்ட் வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனலில் இருக்கும் உங்களுக்கு. விமன்ஸ் நெஸ்ட்டை பார்த்துட்டு தான் அந்த ஒரு ஃபினிஷிங் வேறு லெவலில் இருந்தது. அதை பார்த்துட்டும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் ஜஸ்ட் நாங்கள் சொல்லலை, அது ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் 1.2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் லைவாக இந்த சைட்டை பார்க்குறோம். வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கப்போ பார்த்து இப்போ குடியேறி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கள் அப்பா வந்து வர அப்கமிங் நியூ கிளைண்ட்ஸ்க்கு சொல்லி அனுப்புகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் சொல்கிறோம். அண்ட் எங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் 2 words to நியூ கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் விஆர்சி உள்ளே வராங்களோ. ஸோ whomever it may be, பிரபா சார், ஜெயக்குமார் சார், யாராக இருந்தாலுமே உங்களுக்கு உங்களோட டேஸ்ட் என்னவோ அதுபடி உங்களோட ட்ரீம் ஹோம் உங்கள் கையில் நீங்கள் கேட்குற டெட்லைன் டைம்குள்ளே வரும். இதுதான் என் சைட்லேருந்து கொடுக்க முடிகிற ஒரு நோட், ஒரு அஷூரன்ஸ் அண்ட் நோட்.